செல்ஃபி ஸ்டிக் வச்சு தான் எடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும்னா நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். பிரச்சனை நடந்தது அப்படின்னா அந்த லேடி அந்த இடத்துலையே அந்த ஆளை அடிச்சிருக்கலாம், கத்தியிருக்கலாம், நேராக பஸ்ஸை விடுங்க ஸ்டேஷனுக்கு அங்கே பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் அவங்க வீட்லேயும் கேட்பாங்கல்ல, ஏன் நீ சொல்லலைன்னு. அந்த பஸ்ஸில் அவர் இன்னொரு பொண்ணுக்கிட்டே இப்படி நடந்துக்கிட்டாரு. அந்த பொண்ணை பண்ணதை இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஏன் இவங்க அடிக்கலை? ஃபோட்டோனே 2 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. 2 மில்லியனா? 2 மில்லியன் போயிருக்கு கொஞ்ச நேரத்திலேயே. இந்த பொண்ணு ஒரு பேசு பொருளாகவே ஆயிட்டாங்க இப்போ. இந்த விமன் இன்ஃப்ளூயன்சர் இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் வேறாங்க. அவர் ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம், மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கலாம் இந்த பொண்ணு மேலே. அது இந்த ஃபுட்டேஜை வந்து இப்போ அந்த பொண்ணு கொடுத்துட்டான்னா அவள் தப்பு பண்ணலைன்னு அர்த்தம். அவள் கொடுக்காம அந்த எடிட்டர் வெர்ஷன் தான் இருக்குது, நம்ம ரேஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ரெட் நாள் அங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் மாலதி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த ஒரு இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. கேரளாவில் ஒரு விமன் இன்ஃப்ளூயன்சர் பஸ்ஸில் போகும்போது தான்கிட்ட ஒருத்தர் வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணார் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து அதை அவங்க சோஷியல் மீடியா பக்கம் போட்டு இன்றைக்கி அந்த நபர் நம்ம கூட உயிரோடு இல்லை. அந்த ஒரு அவமானம் தாங்க முடியாமல் அவர் வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. முதல்ல அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க மேம். ஆஸ் அ டிடெக்டிவாக உங்களுக்கு சில விஷயங்கள் அதில் தோணியிருக்கோம்ல, யார் மேலே தப்பு யார் மேலே சரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு டீகோட் பண்ணிடலாம் மேம். ஓகே. ஆக்சுவலாக இவர் வந்து விலகி போகிறாரு, இடிக்குது, எப்படி தானே? நான் என் கண்ணில் அப்படி தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவர் பேக் லிஃப்ட் பண்ணும்போது மேலே படுது, அவ்வளோதான். அது ஒரு வீடியோ இருக்கு, அது பார்த்தீங்களா? என்ன மேம் புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போது? ஏன்னா ஒரு சில பேர் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னும் ஒரு சில பேர் தீபக் இறந்தவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆஸ் அ டிடெக்டிவாக அதை பார்க்கும்போது என்ன மேம் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ஆக்சுவலாக அது பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. அதாவது வீடியோ எடுத்துகிட்டு இவங்க போய் லேசாக அவர் பக்கத்தில் நிற்கிறதும் தெரியுது. அவர் வந்து பர்பஸாக அவர் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி போகிறார் அந்த வீடியோவில், கொஞ்சம் மூவ் பண்ணி போகிறார். இது ஒரிஜினல் வீடியோவா என்னன்னு தெரியல நமக்கு. ஒரிஜினல் வீடியோவா? ஒரிஜினல் வீடியோ தான். ஸோ அதில் மூவ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன். அதில் வந்து அவர் பேக் இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி நெருங்கி நெருங்கி நிற்கிறதுனால பேக் எடுக்கும்போது அவங்க மேலே கைப்படும். ஸோ இதுதான். பட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் அந்த அவரோட ஃபேஸை வந்து பிளர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்காது. நீங்கள் சேனல்ஸ்லேயே எவ்வளவோ விஷயங்கள் போடுறீங்க. இப்போ கோர்ட்டுக்கு கொண்டு போகிறவங்களை எடுத்து போடுறீங்க, கொலை குற்றவாளியை போடுறீங்க, எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பிளர் பண்ணி தான் போடுறீங்க. இல்லைனா அவங்களே ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போதும் குற்றவாளிகளை அழைச்சிட்டு போகும்போதும் அப்படி தான் போகிறாங்க. நீங்கள் ஜென்ரலாகவே கோர்ட்டுக்கு போகும்போது நிறைய பேர் சொல்கிறேன், செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும் இல்லை நார்மல் பீப்புளாக இருக்கட்டும், அதை விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு முக்காடு போட்டுக்கிட்டோ இல்லை தன்னை ஓரளவுக்கு ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிட்டோ சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் போவாங்க. ஆனால் இவங்க ஏன் அந்த ஃபேஸ் அப்படியே ஃபுல்லாக தெளிவாக போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய எல்லாருமே இப்போ யூடியூப் தான் பார்க்குறோம், எல்லார் கையிலையும் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் டைட்டில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸில் அந்த நெகட்டிவ் டைட்டில் வர வீடியோ தான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த நெகட்டிவ் டைட்டில் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டால் நமக்கு வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தோணலில் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க. இந்த மதன் கௌரின்னு ஒரு யூடியூபர், அவர் வந்து நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சிம்பிள் ஒரு சின்ன செட்டப்பு, அண்ட் ஹீ டாக்ஸ் ஒன்லி அபவுட் தி கண்டென்ட். அந்த கண்டென்ட் வந்து கொடுத்தாலே போதும். அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோகம் மாதிரி ஆயிடுச்சு. முன்ன வந்து சினி ஸ்டார்ஸை பார்த்தா அப்படியே ஓடி போவாங்க. இப்போ வந்து இவங்களே வந்து எல்லாருக்கிட்டேயும் வர்றாங்க.
இப்போ யூடியூபர்ஸ் எல்லாம் ரோட்டில் நடந்து போனாலே ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கற்பனை உலகத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும்னா நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்துருச்சு. ஸோ இதை யாராவது நெறிமுறைப்படுத்தணும். ஏன்னா இப்போ ஒரு உயிர் போன பிற்பாடு அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து இனிமேல் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் எப்படி வரணும் அப்படின்னு நம்ம பேசணும். மேம் இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாரும் ஃபஸ்ட்டு சொன்னது, ஒருத்தவங்க உண்மையாகவே அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா எப்படி 2 ஆங்கிள் எடுப்பாங்க. இன்னொன்று அந்த வீடியோ நீங்களே பார்க்கும்போது ஒரு இடத்துல அவங்க சிரிச்சிருப்பாங்க அப்படின்னுமே கூட ஒரு சிலவங்க ஆமா. சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க? அவங்க கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கிறது பார்த்தா வீடியோ கண்டென்ட்டுக்காக தான் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. நிஜமாலுமே இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து பெண்கள் வந்து நிறைய அவலங்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அந்த எவிடன்ஸை போலீஸ்கிட்ட கொடுத்துருக்கலாம். ஏன் நீங்கள் சேனலில் ஒளிபரப்புனீங்க? அந்த ஃபேஸோட நீங்கள் சேனலில் ஒளிபரப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டில் நடக்க நிறைய பிரச்சனைகள் இது. நாட்டில் நடக்கும் அவலங்களுக்கு தீயவர்களின் கொடிய செயல் காரணமல்ல, நல்லவர்களின் மௌனமே. சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து கொடிய செயல் நடக்குது, நான் ஏன் கேட்கக்கூடாதுன்னு இன்னொரு தரப்பினர் கேட்பாங்க. ஏன்னா அது கான்ட்ரவர்சிஸ் இருந்தால் தான் நியாயம் பிறக்கும். பிரச்சனை நடந்தது அப்படின்னா அந்த லேடி அந்த இடத்துலையே அந்த ஆளை அடிச்சிருக்கலாம், கத்தியிருக்கலாம், இந்த மாதிரி என்னை பாலியல் சீண்டல் பண்ணுறான்னு சொல்லியிருந்திருக்கலாம். நேராக பஸ்ஸை விடுங்க ஸ்டேஷனுக்கு, அங்கே பேசிக்கலான்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் இவங்க சிரிச்சுக்கிட்டு நல்லா மேக்கப் போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. சிரிச்சுக்கிட்டு வீடியோவுக்கு செல்ஃபி ஸ்டிக் வச்சு தான் எடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்கும்போது எனக்கு தெரியறது. மேபி ஐ எம் ரைட் ஆர் ராங், எனக்கு தெரியல. அவங்க எடுத்திருக்காங்க. அதை எடுத்து அந்த கண்டென்ட்டை ஒளிபரப்புனா அவங்க வீட்லேயும் கேட்பாங்கல்ல, ஏன் நீ சொல்லலைன்னு, நீ ஏன் வந்து ஒரு கத்தி கூப்பாடு போடலை, இல்லை ஸ்டேஷனுக்கு ஏன் அவனை கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? அதை அவங்க வந்து பகிரங்கமாக ஒளிபரப்பி நிறைய வியூஸ் வந்து அதுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. போட்டோன்னே 2 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு மேம் அந்த வீடியோக்கு. அந்த 2 மில்லியனா? 2 மில்லியன் போயிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே 1000 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்திருக்கு. அது இந்த ஃபஸ்ட்டு போட்ட கமெண்ட்ஸ் எல்லாமே லைக் அந்த நபரை திட்டி தான் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது இன்னும் நல்லா வைரலாக இந்த 2 பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இல்லை இந்த பொண்ணு மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்து வியூஸ் வரணும், தன்னை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்ல செயல்னெல்லாம் நம்ம யாரும் சொல்ல முடியாது. இந்த பொண்ணு ஒரு பேசு பொருளாகவே ஆயிட்டாங்க இப்போது. இதை தான் அவங்க விரும்பி அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கலாம். ஆனால் வந்து குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். பொண்ணை பெற்றவங்க வீட்லேயும் கேட்பாங்கல்ல, அந்த பொண்ணு வீட்லேயும் கேட்பாங்க. இந்த பையன் இறந்து போயிட்டான், அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா. ஆமாம். ஸோ அதனால் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், என்னுடைய மானநஷ்ட வழக்கு போட்டிருக்கலாம் இந்த பொண்ணு மேலே. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அதை தான் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே அவர் சட்டுன்னு இந்த முடிவு எடுத்துகிட்ருக்காரு. கண்டிப்பாக போட்டிருந்தா அது அவர் அதை அவரால் தாங்கிக்க முடியல. அந்த அளவுக்கு அவருக்கு ஹார்ட் இல்லை, அதுதான். ஸோ இது இனிமேலாவது வந்து யோசிக்கணும், இந்த தற்கொலை முடிவுக்கு போகாமல். இப்போது எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுதுன்னும் போது ஒரு கவுன்சிலிங் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னதையும் விட, ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவர் இன்னும் ஸ்டேபிளாக இல்லைன்னு தெரிஞ்சிருந்தால் அவங்க கூட ஒரு கவுன்சிலிங் சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணியிருக்கலாம். இந்த விமன் இன்ஃப்ளூயன்சர் இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் வேறு மேம். சைக்காலஜிஸ்ட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொன்று, அவங்க இந்த வீடியோவுமே போட்டுட்டு அவங்களும் தானே பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது எனக்கு மட்டும் நடக்கலை, அந்த பஸ்ஸில் அவர் இன்னொரு பொண்ணுக்கிட்டே இப்படி நடந்துக்கிட்டாரு, எனக்கு அது நடக்கும் போது நான் எடுத்து போட்டேன், நான் அதையுமே பார்த்தேன் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அதையுமே பார்த்தேன்னா ஏன் அதை எடுக்கல? அதை பார்த்துருந்தா அவங்க அதை எடுத்துருக்கணும் இல்லையா? இல்லை தட்டி கேட்டிருக்கணும் இல்லையா? 2ல் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். அங்கே இவங்க தான் பக்கத்தில் போய் நின்று எடுத்து போட்டாங்க. இப்போ இதோட இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்க சிசிடிவியுமே எடுத்து அதில் பார்ப்பாங்க தானே மேம்? இட் லுக்ஸ் லைக் ப்ரைவேட் பஸ் அண்ட் இது ஒரு டவுன் பஸ் மாதிரி தானே இது. டவுன் பஸ் மாதிரி. அப்போது அதுலலாம் சிசிடிவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மேபி ஆஃப்டர் திஸ் இஷ்யூ எவ்ரி பஸ் மைட் ஹாவ் அ சிசிடிவி டூ. பட் உங்களுடைய பார்வைக்கு இந்த பெண் மேலே தான் தப்புங்கிற மாதிரி தோணுதா அப்படின்னு?
அப்படிதான் தெரியுது அது பார்த்தா. இன்னொன்னு அவங்க என்ன இந்த அவரோட இறப்புக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டதாகவும் சொல்லப்படுது. அதுல ஃபுல்லா மலையாளம்ல பேசியிருக்காங்க. உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சில பேர் எடுத்து போட்டதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் இறந்து போவார்ன்னு நான் நினைக்கல. இந்த மாரி ஆனா அவர் பண்ணது உண்மைதான். எனக்கும் பண்ணியிருக்காரு. அந்த பஸ்ல இருக்க பொண்ணுக்குமே பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு வந்து என்ன திட்டி நெறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் மென்டல் கவுன்சிலிங் வந்து குடுக்கணும் போல இருக்கு. அந்த கமெண்ட் போடுறவங்களுக்குலாம் அப்படின்னு வேற அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க இப்ப என்ன இவங்க கேஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா கேஸ் அவங்க பேரண்ட்ஸ்? போட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ் அந்த தீபக்கோடைய பேரண்ட்ஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஐ திங்க் 1 வீக்ல வந்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து இது அமைச்சிருக்காங்க. ஸோ வி ரியலி டோன்ட் நோ வாட் இஸ் த ஃபுல் ஃபுட்டேஜ் என்னன்றது நமக்கு தெரியல. அது இந்த ஃபுட்டேஜை வந்து இப்போ அந்த பொண்ணு கொடுத்துட்டான்னா அவ தப்பு பண்ணலைன்னு அர்த்தம். அவ கொடுக்காம அந்த எடிட்டர் வெர்ஷன் தான் இருக்குது, மிச்சம் ரைஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஓகே. அங்கேயும் பிரச்சனை இருக்குது. எடிட்டட் வெர்ஷன்லேயே வந்து எனக்கு அவர் முன்னாடி தள்ளி போகிறாரு, இந்த பொண்ணு தான் போய் இடிக்குது இப்போ நீங்கள் காமிச்ச வீடியோ பொறுத்த வரைக்கும். ஒருவேளை உண்மையாவே இன்னொரு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உண்மையாவே அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு நடந்திருந்துச்சு அப்படின்னா அது எப்படி அப்போ வந்து அது தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். நான் சொல்ல 2 இருக்கு. நானே சொன்னேன், என் ஃப்ரெண்டு வந்து ஆன் த ஸ்பாட் இந்த கோவம் வரணும், ஏன் வரல அவங்களுக்கு? வீடியோ எடுக்கிறதுக்கு யோசிச்சிருக்காங்கல்ல, ஆன் த ஸ்பாட் ஒரு அடியை கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிருப்பாங்க, பஸ்ஸை நிறுத்தியிருப்பாங்க, அது ஸ்டேஷனுக்கு போயிருக்கும். ஏன் அது பண்ணலை? இந்த கேள்வி இருக்குல்ல. பண்ணாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பொண்ணை பண்ணுறதை இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஏன் இவங்க அடிக்கலை? நீ ஏன்டா அந்த பொண்ணை பண்ணுற? நான்லாம் பஸ்ஸில் போனேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் பஸ்ஸில் போகும்போது நான் வந்து பார்த்தேன்னா கேட்பேன், எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் நின்றுக்கிட்டே இருக்க, தள்ளி நில்லு அப்படின்னு கேட்பேன். ஏன் கேட்கல இந்த பொண்ணு? கேட்கணுமா வேண்டாமா? ஒரு இடத்துல தப்பு நடக்குது, நான் அதனால தான் எடுத்து போட்டேன்னு சொல்கிற அந்த பொண்ணு கேட்கணுமா வேண்டாமா? அவருடைய இந்த ஒரு முடிவுமே அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது எப்படி மேம் இருக்கு? ஒருவேளை அவர் இன்னும் கூட கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி இந்த கவுன்சிலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொண்டிருக்கலாமோ, இன்னும் கூட அவரை ப்ரொடெக்ட் பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை, அவர் வந்து பார்க்குறவங்கெல்லாம் அவரை கேட்கும்போது என்ன பண்ணுவோம், அவருக்கு ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அவர் வந்து இது ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஒரு சிலர் வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு வருவாங்க. இப்போது நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ பொண்ணுங்க வந்து குளிக்கிறத வீடியோ எடுக்கிறது, இப்போ கூட யாரோ ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணதை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஸ்ஐயோ இல்லை ஒரு கான்ஸ்டபிள் யாரோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டால் அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கலையே. இப்போ இதெல்லாம் விட நான் ஒரு கேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணோட நியூடு பிக்சரை போட்டுட்டு ஃபார் இது கால் கேர்ள்னு போட்டு அந்த மார்ஃபிங் பண்ணி ஃபேஸ் மட்டும் வச்சுட்டு மார்ஃபிங் பண்ணி போட்டு அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை வந்து போட்டு விட்டுட்டாங்க. அவங்க வீட்டுக்கு எந்நேரமும் யாராவது வந்து கதவு தட்டுறது, ஃபோன் பண்ணுறது, இது அப்போ என்கிட்ட வரும்போது நான் சொன்னேன், முதல்ல ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபோன் ஆஃப் பண்ணால் வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. அர்த்தராத்திரிலாம் வந்து வீட்டுக்கு கதவு தட்ட ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்க வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. ஒரே பொண்ணு அவங்களுக்கு. அவங்க சொந்த வீடு ஒரு ப்ரைம் லொக்காலிட்டியில் இருந்தது. நான் வந்து கேட்டேன், உங்களுக்கு பொண்ணு முக்கியமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. முதல்ல வீட்டை காலி பண்ணிவிடுங்க, இது சொந்த வீடுனாங்க. அப்போ விற்றுட்டு போயிருங்க நீங்கள் அப்படின்ட்டேன். ஏன்னா இது வந்து நிறைய நடக்குது, இது நிறைய விஷயங்கள் நடக்குதுமா. ஒரு நீங்கள் ரூபா நோட் இருக்கு இல்லையா, ரூபா நோட்டில் கால் கேர்ள்னு போட்டு யாருடைய ஃபோன் நம்பரை எழுதி அனுப்பிச்சு சர்க்குலேஷனில் விட்ருவானுங்க. இதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை, இதை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பஸ்ல தப்பா நடக்குதுன்னா முதல்ல இந்த பெண் என்ன செய்யணும்? முதல்ல அந்த இடத்துலயே அவங்க கத்தணும், இல்லை அவனை ஒரு அடி அடிக்கணும். உடனே பஸ் டிரைவர் வண்டியை நிறுத்துவார், கண்டக்டர் வந்து என்னப்பா என்ன ஆச்சுன்னு வருவாங்க. அப்போது வந்து அது பிரச்சனை பெருசாக இருந்ததுன்னா அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் பஸ்ஸு நிற்கும். பஸ்ஸில் வந்து அது வரைக்கும் யாரும் வெளியே இறங்கக்கூடாது. இது ஒன் ஆஃப் த ரூல்ஸ். அப்போ என்ன ஆகும், அங்கே போய் அவங்க இறங்கி ஸ்டேஷனில் விசாரிக்கிறதுக்கு எப்படியும் 2 hours ஆயிருமா? இத்தனை பேர் இருக்காங்க பஸ்ஸுக்குள்ளே, என்ன நடந்ததுன்னு விசாரிக்க மினிமம் ஆஃப் 2 hours ஆகிடுமா? அப்போது என்ன ஆகும், அன்றைக்கி பொழப்பு எல்லாருக்கும் கெட்டு போயிடும். இதை நினச்சி நிறைய பேர் வந்து சரி இப்போ நம்மளும் போய் ஆஃபீஸில் போய் திட்டு வாங்கணும், எதுக்கு லேட்டாக வந்தோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போனால் விட்ருவாங்களா? லேட்டாவா 2 மணி நேரம் லேட்டாவான்னு விட்ருவாங்களா? விட மாட்டாங்க. இதெல்லாம் நினச்சி நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த செய்கிறது இல்லை. அதை நான் சொல்கிறேன் இல்லையா, நல்லவர்களின் மௌனம் தான் இந்த மாதிரியான தீய செயல்கள் நடக்கிறதுக்கு காரணம். ஸோ எப்போ வந்து நம்ம இது வந்து ஆரம்ப காலத்தில் இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் லேட் ஆகும், நம்ம எல்லோரும் போய் ஆஃபீஸில் திட்டு வாங்கணும், ஸ்கூலுக்கு லேட்டாக போகணும், காலேஜுக்கு லேட்டாக போகணும். இந்த ஒரு கொஸ்டின் மார்க்கை நினச்சி நிறைய பெண்கள் வந்து அதை கடந்து போயிடுறாங்க. அப்படியே இதை வந்து 4-5 பேர் சீரியஸாக இதை எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பித்தாங்கன்னா
இதுக்கு ஒரு முடிவு வரும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.